ஸ்ரீ அக்னி புராணம் 6ஆம் பகுதி தெய்வ ஆராதனை முறை பலன்கள். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முதலில் விஸ்வக்சேனரை துதிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆராதனையில் முதலில் அச்சுதனையும், அடுத்து தாதா விதாதா கங்கை முதல் ஞானம் கர்மயோகம் ஆகியவற்றிற்கு வாழ்த்து கூற வேண்டும். பின்னர் சந்தோஷம் சத்தியம் முதல் வாசுதேவர் மற்றவர்களையும் வாழ்த்து கூறி வணங்க வேண்டும். அடுத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை முடிமுதல் அடிவரை மற்றும் பஞ்சாயுதம் ஆகியவற்றையும் போற்றி கொண்டாட வேண்டும். பிறகு திருமேனியில் உள்ள அலங்கார பொருள்கள் மற்றும் தேவதைகளை வணங்கி துதிக்க வேண்டும். அடுத்து ஈசானன், அவரது ஆயுதங்கள், ரிஷபம் ஆகியவற்றை இந்த வட்டத்தில் துதிக்க வேண்டும். சிவனாரை ஆராதிக்கையில் நந்தி முதல் பலவித சக்திகள், தர்மம் மற்ற தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அடுத்து வாமை முதல் சிவை வரை உள்ள அம்பிகைகளை முறைப்படி துதிக்க வேண்டும். சூரிய ஆராதனையில் முதலில் திண்டி உச்சைஸ்ரவஸ் ஆகியோரை, பின்னர் தீப்தை முதல் விமலை ஆகியோருக்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டும், அதாவது வணக்கம் செலுத்த வேண்டும். பிறகு மந்திரம் கூறி சூரியனின் ஆசனம் கிரணம் போன்றவற்றை முறையே வணங்க வேண்டும். மந்திரங்களால் ஆராதித்தல். தெய்வ ஆராதனையின் போது முதலில் புற தூய்மை மிக மிக அவசியம். மந்திரங்களை கூறும் போதும் ஜபிக்கும் போதும் பிரணவம் சேர்த்தே கூற வேண்டும். எள்ளால் நெய்யால் ஹோமம் செய்ய வேண்டும். மந்திரங்களை உச்சரித்து நீராட வேண்டும். தியானம் ஜபம் ஆகியவற்றிற்கு முன் ஆச்சமனம் பிராணாயாமம் செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். கரநியாசம் அங்கநியாச முறைகளால் பகவானை வணங்கி பின்னர் முத்திரைகளை காட்டி உபசாரங்கள் செய்ய வேண்டும். இதுவரை கூறப்பட்டவை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மந்திரங்களால் ஆராதிக்கும் முறை. ஹோமம் செய்தல். சாஸ்திரங்களில் கூறப்பட்ட அளவுகளில் ஹோமகுண்டம் தயார் செய்து கைப்பிடி நீளமாகவும் கரண்டி பகுதி குழிவாகவும் உள்ள மரக்கரண்டி கொண்டு அக்னியில் நெய்யை ஹோமம் செய்ய விட வேண்டும். ஹோமம் தொடங்குவதற்கு முன் குண்டத்தில் உள்ள நெருப்பிற்கு அக்னியின் சாநித்தியம் ஏற்பட செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீஹரியை தியானித்து சமித்துக்களை எடுத்து அக்னியில் சமர்ப்பிக்க வேண்டும். குண்டத்திற்கு கிழக்கே 3 தர்பைகளை வைக்க வேண்டும். ஹோமத்திற்கான மரக்கரண்டி, நெய், அன்னம், தர்பை ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். கும்பத்தில் நீரை மந்திரித்து அப்புனித நீரால் அனைத்தையும் புரோக்ஷிக்க வேண்டும். அக்னி குண்டத்தின் முன் நெய்யை வைக்கவும். தர்பையால் நெய், ஹோமக்கரண்டி ஆகியவற்றை சுத்திகரித்த பின்னர் ஹோமத்தை தொடங்க வேண்டும். ஹோமம் செய்ய தகுதி பெற்றவனே அதை செய்ய வேண்டும். ஹோமம் முடிந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். விஷ்ணு பூஜைக்கு 64 உபச்சாரங்கள் கூறப்பட்டுள்ளன. 6ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.